அடுத்து கன்னிராசி. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதாவது கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை சனி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரும் 5, 6 குடையவராக பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த சனியை இப்போ உச்ச குரு பார்த்துட்டு இருக்குது. போதா குறைக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்தில் நிறைய, அதாவது புதன், குரு, சுக்கிரன் போன்ற சுபர்கள் சஞ்சாரிக்கிறதால அபரிதமான லாபங்களும் உங்களுடைய ஆசை விருப்பம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. சனி உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அப்பப்போ சஞ்சலமும் அப்பப்போ சில தழுங்களும் சில சில நேரங்களில் சோம்பல் தன்மையும் சலிப்பும் ஏற்படுத்தினாலுமே கூட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள், அதுவும் தெய்வ பலம் மிகுந்த சுபகிரகங்கள் இப்போ சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எல்லா விவகாரத்திலும் லாபமாக இருக்கும். லாபம் நன்மையும் கிடைக்கக்கூடிய உண்டு. பண வரவு ரொம்ப அருமையாக இருக்கும்போது அப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ உங்களுக்கு சில பேருக்கு காதல் கலப்பு திருமணங்கள் முடிவாகும். சில பேருக்கு திருமணம் வயதை எட்டி திருமண வரன் பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல வரன் வந்து அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகள் நன்மதிப்பையும் பாராட்டை பெறுவார்கள். மாணவர்கள் நல்ல தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தாயாரின் உடல்நிலை பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு நிலப்பலன்களை விற்று தங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கிறவங்களும் நல்ல விலைக்கு உங்களுடைய நிலப்பலன்கள் சொத்துக்களை விற்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை இந்த மாச கடைசியில் வர்றார். அதனால வீண் விரயங்களும் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தகப்பனின் உடல்நிலை பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயர் அதிகாரிகளின் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் அல்ல சூப்பர்வைசர் இவங்ககிட்ட சில சச்சரவுகள் பிரச்சனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. சேத்திராடனங்கள் என்று கூறக்கூடிய தொலைதூர பயணங்கள் தற்சமயம் வேண்டாம். கொஞ்சம் எந்த பயணங்கள் செய்வதும் ஜாக்கிரதையாக இருப்பது. வாகனம் வாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான நல்ல சிறப்பான மாதமாக இருக்குது. வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம். சொத்து பத்துக்கள் வித்துட்டு பணம் வாங்கல புதிதாக ஒரு பணம் வந்தவங்க புதிதாக ஒரு சொத்துக்களை வாங்குறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தில் சனியினுடைய தொடர்புகள் உங்களுடைய ராசி கிடைக்குது. செவ்வாயினுடைய தொடர்புகள் சுக்கிரனுக்கு இந்த மாத கடைசியில் கிடைக்கிறதுனால வீண் விரயங்கள் செலவினங்கள் ஏற்படுவது சகஜம்தான். பேச்சுவார்த்தையில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 9, 10 ஜூலை 9, 10 ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டமங்கள். அந்த நாட்களில் எச்சரிக்கையும் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிலும் இந்த மாத கடைசியில் எதிலும் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் வேண்டாம். காவல்துறை சேர்ந்தவர்களோடு சிலருக்கு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு அமைப்புகளும் கூட வரக்கூடும். அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. நன்றி.